ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்த் ஈஸ்டில் இருக்கிற நாகாலாந்து ஸ்டேட்டில் இருக்க கொனமா வில்லேஜுக்கு டூருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஊரில் நாங்கள் சுற்றி பார்த்த இடம்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஊர் என்னென்னா கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையானது. ஒரு 2500 பாப்புலேஷன் இருக்கிற ஊர் இது. இந்த ஊருடைய நேச்சுரல் பியூட்டியும் கல்ச்சுரல் மக்களுடைய ப்ராக்டிசஸும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஊரோட ரூல் படி ஒரு லோக்கல் கைடை கண்டிப்பாக ஹையர் பண்ணியிருக்கணும். அந்த கைடு வந்து இந்த ஊரை பற்றின எல்லா விஷயங்களும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கும்பலில் இருக்க தாயக்கட்டை மாதிரி இவங்களும் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து கொம்பு. இந்த ஊருடைய ஸ்டேட் அனிமல் பேர் வந்து மித்துன். இது வந்து ஒரு காட்டு எருமை வகை. இந்த ஊரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோடைய கொம்பை வந்து இவங்களுடைய சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வார் டைமில் ஹார்னாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வழியாக தான் சத்தம் எழுப்புவாங்க. Unless we go outside Nagaland, we don't speak Hindi. So more people are more comfortable in English and Hindi. So as part of this Thank you. இது வந்து அதர் பார்ட் ஆஃப் த வில்லேஜ். ஸோ 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்குது இந்த வில்லேஜுக்கு கீழே. இங்கே வந்து இந்த மொத்த காடு இவங்களுடைய தானா. இந்த காட்டையே வந்து இவங்க மரத்தை வெட்டி வெட்டி அதில் பயிர் பண்ணுறாங்க. மீதி இந்த ரிவர் பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து பேடி கல்டிவேஷன், நெல் போட்டு நெல், அது இல்லாமல் அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த வில்லேஜ். இங்கே வந்து மாதத்துக்கு ஒரு டைம் க்ளீனிங் ட்ரைவ் மாதிரி வச்சு இந்த ஊரில் இருக்க எல்லா சின்ன பசங்களும் ஸ்கூல் பசங்களும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஊர் வந்து ரொம்ப குப்பை எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கு. இந்தியாவோடைய ஃபஸ்ட்டு க்ரீன் வில்லேஜாக இந்த வில்லேஜை 2005 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அதுக்கு காரணம் வந்து இங்கே இவங்களே வந்து சொந்த முயற்சியில் இங்கே இருக்கிற விலங்குகள்லாம் பாதுகாக்கிறதுக்காக இவங்களே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இதை க்ரீன் வில்லேஜாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் கொனமா வில்லேஜோட வியூ, டாப் வியூ. ஸோ 2 சைடும் மலை. இந்த சைடில் ஒரு மலை, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, அதில் ஒரு ரிவர் போகுது, ஆறு, நடுவில் ஒரு மலை, மறுபடியும் இந்த சைடில் ஒரு பள்ளத்தாக்கு வேலி, அதில் ஒரு ரிவர் போயிட்டுருக்கு, மறுபடியும் ஒரு மலை. ஸோ 2 மலைகளுக்கு நடுவில் இருக்க இடத்துல ஒரு சின்ன மலை. இந்த மலையை வந்து இவங்க வில்லேஜாக மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கண்ணு கெட்டின தூரம் நீங்கள் பார்க்குற எல்லாமே இந்த கம்யூனிட்டிக்கு சொந்தமானது. கவர்மெண்ட்டுக்கு கூட சொந்தம் கிடையாது இந்த இடம் ஃபுல்லாக. காலங்காலமாக இந்த இடம் வந்து இவங்க வச்சுருக்காங்க. மெயினாக வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து இவங்க பாதுகாக்கிறாங்க அவங்களுடைய சொந்த ரூல்ஸ் மூலயமா. அது உள்ளே இருக்க விலங்கு எல்லாமே 70 வகையான விலங்குகள் இன்னும் இருக்குது அதுக்குள்ளே. இது எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு வராங்க. நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து 1879 இங்கே ஒரு வார் நடந்தது. பிரிட்டிஷ்க்கும் இங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கும். அந்த வாரில் இறந்து போனவருடைய சமாதி தான் அது. 1879 நடந்தது. அது வரைக்கும் பிரிட்டிஷ்னால் இந்த இடத்த கேப்சர் பண்ண முடியல, இவங்கள ஜெயிக்க முடியல.
அதுக்கப்புறமும் நிறைய வார் நடந்தது. இந்த மொத்த வில்லேஜையும் எரிச்சிட்டாங்க பிரிட்டிஷு. எரிச்சதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாமே இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அந்த மலை உச்சியில் அந்த இடத்துல அங்கே ஒரு பிரமிட் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் இந்த டவருக்கு பின்னாடி அங்கே போயிட்டு எல்லாம் தங்கிட்டாங்க. அப்புறம் பல வருஷமாக பிரிட்டிஷ் வந்து அவங்கள கேப்சர் பண்ண அந்த மலையை ஏற ட்ரை பண்ணாங்க. நான் அவங்களால ஜெயிக்க முடியல. கடைசியில் சமாதானம் பேசி இந்த இடத்த விட்டுட்டாங்க இந்த மக்கள்கிட்ட. கீழே மக்கள் வேலை செஞ்சிட்ருக்க நெல் வயலில் சின்ன சின்ன ஓடை மாதிரி தெரியுது பாருங்கள். ஆற்றுலேருந்து தண்ணி வருது இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு தேவையான பெரும்பாலான காய்கறி, நெல், அரிசி இதெல்லாமே இவங்களே இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. 3 வேளையும் சோறு தான் சாப்பிட்றாங்க. சோறு தவிர வேறு சாப்பாடு கிடையாதுங்க. சோறு கூட என்னென்ன விலங்கு இருக்கோ அதை செஞ்சு குழம்பு மாதிரி வச்சு கூட கிடைக்கிற காய்கறியை வச்சு அதை வச்சு மட்டும் தான் சாப்பிட்றாங்க.